வெள்ளம், flood. இரவு மணி 3. லெனினுக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை வந்தது. உடனே எழுந்தவன் கட்டிலுக்கு கீழே காலை வைத்தான். அவ்வளவுதான் அலறிக்கொண்டு காலை மேலே தூக்கினான். அவன் போட்ட சத்தத்தில் அவன் அப்பா அம்மா இருவரும் விழித்துக் கொண்டனர். அப்பா, அப்பா, கீழே ஏதோ சிலன்னு காலில் ஏறியது என்றான். விழித்த லெனினின் அப்பா கட்டிலுக்கு கீழே காலை வைத்தார். தண்ணீராக இருப்பது கண்டு திடுக்கிட்டார். அவசரமாக படுக்கையில் இருக்கும் மின் விளக்கின் புத்தானை அழுத்தினார். மின்சாரம் இல்லை. தொடர்ந்து 1 வாரமாக மழை பெய்து வருவதால் வீடு குழு என்றிருந்தது. அதனால் மின்விசிறியை போட்டுக் கொள்ளவில்லை. அதனாலும் மின்சாரம் துண்டித்திருப்பது அவருக்கு தெரியவில்லை. எப்போதும் அவசர உதவிக்காக வைத்திருக்கும் தார் லைட்டை எடுத்து கீழே அடித்து பார்த்தார். தண்ணீர் தழும்பிக் கொண்டு நின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் கட்டில் முழுகிவிடும் நிலையில் இருந்தது. அது மட்டுமல்ல, கதவிடுக்கின் வழியாக வேகமாக பேச்சு அடித்தபடி உள்ளே தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டமடைந்தார். இப்போதைக்கு உயிர் பிழைத்தால் போதும் என்ற மனைவி 4 வயது மகன் லெனின் இவர்களோடு மாடிக்கு சென்று விடுவதென்று முடிவெடுத்தார். அவருடைய வீட்டில் மாடி படிக்கட்டு வெளியே இருந்தது. அதில் வாடகைக்கு குடியிருந்தார்கள். கதவிடுக்கின் வழியாகவே இவ்வளவு வேகமாக வரும் தண்ணீர் கதவை திறந்தால் எந்த அளவு உள்ளே வரும்? அதிகமாக வந்து வெளியேற முடியாமல் மூழ்கி போனால் என்ன செய்வது? அவருக்கு நீச்சல் தெரிந்தாலும் நீச்சல் தெரியாத மனைவியையும் மகனையும் எப்படி காப்பாற்றுவது? பயம் அதிகமாயிற்று. யோசிக்க நேரமில்லை. உள்ளே தண்ணீரின் அளவு கூடிக்கொண்டே வந்தது. மகனை தூக்கி தோள் மீது போட்டுக்கொண்டு மனைவியின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டு கதவின் எதிரே இருந்து திறக்காமல் பக்கத்தில் முதுங்கி நின்று திறந்தார். அவ்வளவுதான். நிரம்பி வழியும் அணையின் கதவுகளை திறந்து விட்ட போல தண்ணீர் வேகமாக உள் நுழைந்தது. இப்போது இடுப்பளவு தண்ணீர் வந்துவிட்டது. உள்ளே வரும் வெள்ளத்தின் வேகம் குறைந்தவுடன் வெளியே வந்தார். கதவை மூட முடியவில்லை. 2 உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறி. இழுத்து செல்லும் வெள்ளத்தை எதிர்த்து கால்களை அழுத்தமாக ஊண்டிக்கொண்டு அங்கங்கே பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஜன்னல், துவம் இவைகளை பிடித்து கொண்டு மாடிப்படியை நோக்கி நகர்ந்தார். மாடிப்படிக்கு அருகில் வந்துவிட்டார். மாடியில் ஏற ஆரம்பித்தார். படிகளின் மேல் கூரை இல்லை. அப்போது தான் தெரிந்தது மழையின் வேகம். பொத்துகிட்டு ஊத்து தடிவானம் என்ற பாடல் வரிகள் தான் எழுத்தாளரான இராமலிங்கத்திற்கு நினைவிற்கு வந்தது. மேக வெடிப்பு என்று சொல்வார்களே, அது இதுதான் போலும் என்று எண்ணிக்கொண்டார். மாடிப்படிகளில் 5 படிகள் வரை தண்ணீரில் மூழ்கி இருந்தன. மேலிருந்து படிகளின் வழியே அருவி போல தண்ணீர் வழிந்து கீழிறங்கிக் கொண்டிருந்தது. மேலே உள்ள வராண்டாவில் காற்றினாலும் மழையினாலும் வீசப்படும் தண்ணீர் தான் வழிந்து வந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக மாடிக்கு சென்றவர் கதவை தட்டினார். உள்ளே மின் விளக்கை போட்ட மாடி வீட்டுக்கார் மின்சாரம் இல்லை என்பதை அறிந்து கதவை திறந்தார். மங்கிய ஒளியில் நிற்பது குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் என்பதை அறிந்து, என்ன சார் இந்த நேரத்தில்? என்றவரிடம், சார் வெளியே வந்து பாருங்க என்றார் இராமலிங்கம். வராண்டாவில் கால் வைத்தவருக்கு கணுக்கால் வரை தண்ணீர் கிடப்பதை அறிந்து மெதுவாக வந்து கீழே பேட்டரி லைட்டை அடித்து பார்த்தார். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. உள்ளே சென்றவர்களுக்கு நனைந்த ஆடையை மாற்றிக்கொள்ள அவர்களின் சலவை செய்த ஆடைகளை கொடுத்தனர். ஆடை மாற்றிக்கொண்டு வந்து அமர்ந்தனர் மூவரும். நடந்தவைகளை இராமலிங்கம் விவரமாக சொன்னார். வாடகைக்கு குடியிருக்கும் மனைக்கும் அவரது மனைவிக்கும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் பிரமித்து போயிருந்தார்கள். சார், கொஞ்ச நேரம் ஆயிருந்தா அப்பப்பா நினைக்கவே பயமா இருக்கு என்றார். அப்போது இராமலிங்கம், இன்றைக்கு உயிர் பிழைத்திருக்கும் என்றால் அதற்கு என் மகன்தான் காரணம். அவன் எழுப்பவில்லை என்றால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. எந்தவர் மகனை தன்னருகில் இழுத்து கண்ணீர் மல்க மூத்த மழை பொழிந்தார். பிறகு எப்படி தூக்கம் வரும்? நாளை காலையில் தான் நகரின் நிலைமை புரியும் என்றவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பொழுது விடிந்தது. வெளியே வந்து பார்த்தால் நகரே வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஒவ்வொரு வீட்டின் கீழ்த்தளம் முழுவதும் மூழ்கி இருந்தது. மாடியில் வீடு கட்டாதவர்கள் சிலர் இரவு முழுவதும் மாடியில் மழையில் நனைந்து கொண்டே நின்றிருக்கிறார்கள். காலையிலேயே மீட்பு குழுவினர் பெயர் படகின் உதவியோடு அவர்களை முகாம்களுக்கு அழைத்து சென்றனர். சிலர் மட்டும் வைத்திருந்த ஆடு, மாடு, கோழி இவைகள் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போய்விட்டன.
2 நாட்களுக்கு பிறகு மழை விட்டவுடன் வெள்ளம் வடிய ஆரம்பித்தது. டோட் கீழே இறங்கி பார்த்தவுடன் கண்களில் இரத்தம் கசிந்தது. விலை உயர்ந்த கார் தண்ணீரில் மூழ்கியதால் முழுதும் வீணாயிற்று. வீட்டின் உள்ளே டிவி, இருட்டு, துணிமணிகள், புத்தகம் என்று அனைத்தும் நாசமாயிற்று. ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் மீண்டும் அனைத்து பொருட்களையும் வாங்க வேண்டிய அளவிற்கு பொருட்கள் எல்லாம் வீணாயிற்று. இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பின் அண்ணா நகைக்குடியிருப்போர் நல சங்கம் கூடியது. இப்படி வெள்ளம் சூழ்ந்து பல லட்சக்கணக்கான பொருட்களும் உயிரிழப்புகளும் நேர்ந்து விட்டது. இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன? நாம் என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது குறித்து உங்களின் ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்றார் செயலாளர் வேலு. வேலு சார், நான் வீடு கட்டும் போது என் வீடு சாலையை விட 5 அடி உயரத்தில் இருந்தது. சாலையிலிருந்து வீட்டிற்கு வர 5 படிக்கட்டுகள் கட்டியிருந்தேன். இப்போது சாலையை விட என்னுடைய வீடு 2 அடி பள்ளத்தில் உள்ளது. இது யாருடைய தவறு? அவ்வப்போது சாலை போடுகிறேன் என்று ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு 5 அடியை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்றார் வேதனையோடு. சரி, இதற்கு என்னதான் தீர்வு, அதை சொல்லுங்கள் என்றார் சங்க தலைவர் முருகேசன். முருகேசன் சார், ஒருமுறை நம்முடைய தலைமை செயலாளர் டோட் என்னை திருக்கலில் சாலை போடும் போது முன்பிருக்கும் பழைய சாலையை பெயர்த்து நீக்கிவிட்டு உயரம் 1 இன்ச்சு அளவிற்கு கூட உயராமல் சாலை போட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருந்தார். ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் யாரும் அவ்வாறு செய்வதில்லை. அது அவர்களுக்கு கூடுதல் செலவை தரும். எனவே அரசு பொறியாளர்களை சரிப்படுத்திக் கொண்டு பழைய நிலையையே தொடர்கிறார்கள். இப்போது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நகராட்சி தலைவரை பார்த்து நகரின் ஒவ்வொரு சாலையையும் 4 அடி ஆழப்படுத்தி அதில் சாலை போட செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகள் உயரத்தில் இருந்தாலும் ஏறுவதற்கு படிகளை கட்டிக்கொள்ளலாம் என்று தன்னுடைய ஆலோசனையை சொன்னார் இராமலிங்கம். நல்ல யோசனைதான். அதே சமயம் இன்னொன்றும் இருக்கிறது என்று ஆரம்பித்தார் இளவரசன். அது என்ன சொல்லுங்கள் என்றார் தலைவர். சார், ஏரி காத்த பெருமாள் என்று ஒரு கோயில் நம்ம ஊரில் இருக்கு. ஆனா ஏரிதான் இல்லை என்றவர். அந்த ஏரியை ஆக்கிரமித்துதான் அந்த பொறியியல் கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஏரி மட்டும் இருந்தால் வெள்ளம் எல்லாம் அதில் போய் சேர்ந்திருக்கும். இப்படி தெருவில் நுழைந்திருக்காது. அதை மீட்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றார். இருவரின் ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது குறித்து நடவடிக்கைகளில் இறங்குவோம். நீதிமன்றம், வழக்கறிஞர் போக்குவரத்து என்று ஆகும் செலவை நகர உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தை நிறைவு செய்தார்.